ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் 4வது பாடம். பார்த்திங்கன்னா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள். பயிற்சி 4.1ல் 2வதுல 5 கொஷின் கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 2வது தலைப்பு பாருங்கள், சரியா தவறா என கூறுக. ஃபஸ்ட் கொஷின், அதில் ஒரு பேருந்து கடந்த தூரமும் அத்தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரமும் நேர் விகித தொடர்புடையது. இது சரி. நேர் விகிதத்தில் சொல்லியிருக்காங்களா, அதனால இது சரி. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு குடும்பத்தின் செலவினமானது அக்குடும்பத்தில் உள்ள நபர்களின் எண்ணிக்கையோடு நேர்விகித தொடர்புடையது. சரி. எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ செலவாகும். புரிஞ்சுதுங்களா? அதனால் அது சரி. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு விடுதியில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையும் அவர்கள் உண்ணும் உணவின் அளவும் நேர்விகிதத்தில் இல்லைன்னு சொல்லி நேர்விகிதத்தில் தான் இருக்கும், ஆனால் இல்லைன்னு சொல்லியிருக்கறனால இந்த கூற்று தவறு. அதேபோல் 4வது கொஷின் பாருங்கள், மல்லிகா 1 கிலோமீட்டர் தூரத்தை 20 நிமிடத்தில் கடந்தார். 3 கிலோமீட்டர் தூரத்தை 1 மணி நேரத்தில் கடந்து முடிப்பார். அப்போ பாருங்கள், 1 கிலோமீட்டர் 20, அப்போ 1 மணியில் எவ்வளோ இருக்கும்? 60 நிமிடங்கள். அப்போ 3 20 பேருக்குன்னா 60 நிமிடங்கள் தான் வரும். அப்போ இது சரி. அதுக்கப்புறம் பாருங்கள், 12 நபர்கள் 8 நாட்களில் ஒரு குளத்தை வெட்டுவார்கள் எனில் அதே வேலையை 16 நபர்கள் 6 நாட்களில் செய்து முடிப்பார்கள்னு கேட்டுக்கிறாங்க. ஆனால் இது அதிகமாகிடுச்சுன்னா இதுவும் அதிகமாகணும். ஆனால் இதில் தவறாக கொடுத்துக்கிறாங்க, குறைஞ்சி இருக்குதுங்களா, அதனால் இது தவறு. நேர் விகிதத்தில் இல்லை, அதனால் இது தவறு. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.